ஸோ அதனால் இந்த வளர்ச்சி விகிதம் மறுபடியும் மீண்டும் வந்து திமுக மக்களை ஏமாற்றுவதற்காகத்தான் இதை செய்திருக்கிறார்களோ அப்படிங்கிற சந்தேகம் நம்மளுக்கு எழும்புது. ஏன்னா இதை கேள்வி கேட்டாலே உடனே வந்து அவங்களெல்லாம் வந்து தமிழுக்கு எதிரானவர்கள், தமிழர்களுக்கு எதிரானவர்கள், தமிழ்நாட்டுக்கு எதிரானவர்கள், இந்த மக்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு கட்டம் கட்டிடுவாங்க. அதனால இவங்க வந்து எந்த பொய்யை வேணாலும் சொல்றதுக்கு தயாராக இருக்காங்க. திமுக ஒன்றும் பொய் சொல்லாத உத்தமர்கள் கிடையாது. அவங்க வந்து 2017 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க சொல்றது அத்தனையுமே பொய். அந்த பொய்யை மக்களை நம்ப வைக்கிறாங்க. அதற்கான ஊடக பலம் அவங்க கிட்ட இருக்கு, அதற்கான சப்போர்ட் சிஸ்டம் அவங்க கிட்ட இருக்கு, கூட்டணி கட்சிகள் இருக்கு. அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே பொய்ய 1,00,000 தடவை சொல்லி மக்களை வந்து நம்ப வைக்கிறாங்க. அது மட்டும்தான் அவங்களுடைய திறமை. அவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் அத்தனையும் பொய். அவங்க வந்து மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் அத்தனையும் பொய். எதையுமே வந்து நிறைவேற்றலை. அப்படிப்பட்டவங்க இந்த விஷயத்தில் மட்டும் பொய் சொல்லியிருக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த 11.19% வளர்ச்சி அப்படிங்கிறது சந்தேகத்துக்கிடமான வகையில் இருக்கிறதுனால இதற்கான தரவுகளை, உண்மையான தரவுகளை வந்து தமிழக அரசாங்கம் கொடுக்க வேண்டும், திமுக அரசு கொடுக்க வேண்டும். வெறும் விளம்பரம் பண்ணுறதில் மட்டும் கவனம் செலுத்தாதீங்க. இந்த வளர்ச்சி வந்து உண்மையிலேயே தமிழ்நாட்டில் எதிரொலிக்கணும். அதற்கு வந்து நீங்கள் ஆதாரங்கள் கொடுங்கன்னு கேட்குறோம்.